ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டது தான். கோவையில் இவரை அதிரடியாக கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர்படுத்தியிருக்காங்க. நீதிமன்ற வளாகத்திற்குள்ள இவர் போகும்பொழுதே நிறைய பெண்கள் செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு சவுக்கு சங்கரை அடிக்கணும், அவரை கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவரை கொண்டு போன காவல் வாகனத்தின் முன்பே பயங்கரமாக சண்டையும் போட்டிருக்காங்க. அந்த வீடியோக்கள் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்பு சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்களையும் பெண் காவல் உதவி ஆய்வாளர்களையும் காவல் அதிகாரிகளையுமே ரொம்பவே தரக்குறைவாக பேசியிருக்காரு. இந்த வீடியோவால் தான் அவரை கைது செய்திருக்காங்க. இது மட்டும் அல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு விஷயமும் சேர்ந்திருக்கு. அதாவது இவருடைய டிரைவர் மற்றும் இவருடைய நண்பர் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கும் சவுக்கு சங்கருக்கும் உடந்தை இருக்கா அப்படின்ற கோணத்திலையும் விசாரணை போயிட்டு இருக்கு. இவரை கோவையில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோவையில் இருக்க பெண்கள் எல்லாருமே இவர் மேலே செம்ம கடுப்பில் இருக்காங்க. அதனால தான் நீதிமன்றத்திற்குள்ளே போகிறப்ப எல்லாருமே செருப்பை எடுத்துக்கிட்டு சவுக்கு சங்கருக்கு எதிராக கோஷம் இட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளாகவே தான் வாய்க்கு வந்ததும் இல்லாத ஷோ சொன்னாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டுமே சொம்பு தூக்கிட்டு இருந்தார் சவுக்கு சங்கர் அப்படின்ற மாதிரி பல பேர் கமெண்ட்ல பேசி வந்துகிட்டு இருக்காங்க. சவுக்கு சங்கர் கைது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை